ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைக்கர்ஸ் பேரடைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பைக்ஸை பற்றி பார்ப்போம், ஆர்எல்ஸ் நியூ லான்ச் கார் பற்றி பார்ப்போம். பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எசென்சியலான விஷயம். ஒரு நியூ கார் பையர்ஸ்க்கு என்ன தேவைப்படும், என்ன தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காகவே நம்ம ஒரு கார் சூஸ் பண்ணும்போது எல்லா ஆப்ஷனுமே இருக்கணும்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் அப்படிங்கிறனால மோரோவர் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம கார் வாங்கினதுக்கப்புறம் டச் கூட பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இப்போ நமக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸில் எந்தெந்த நீட்ஸ் ரொம்ப அதிகமாக வேணும், அந்த டீட்டெயில்ஸ் இருந்தாவே போதும், நம்ம அந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ ஒரு 5 சீட்டர் கார் போகிறீங்க அப்படின்னா நமக்கு ஆல் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாவே ஸோ ஹசார்ட் தட் மீன்ஸ் ஹசார்ட் லைட்ஸ் ஆர்எல்ஸ் ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜனல் இனஃப். ஸோ நம்ம அதை வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் நாம் மாற்றிக்க முடியும். ஸோ போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட்ஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிரைவர் சீட் மேனுவலி நமக்கு அட்ஜஸ்டபிள் இருந்தால் போதும். அண்டு ரியர் பேசஞ்சர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒரு யூசேஜாக இருக்கலாம் ஒரு 2 பேர் டிரைவ் பண்ணும்போது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அது அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. பேசிக் ஸ்டீரிங் இருந்தாவே போதும். ஸோ அதில் நமக்கு என்ன இம்பார்ட்டண்டாக தேவை அப்படின்னா டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ஃபங்க்ஷன் ஆர்எல்ஸ் நமக்கு டில்ட் ஃபங்க்ஷன் இருந்தால் கூட நமக்கு ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வைப்பர்ஸ் ஹெட்லாம்ப்ஸ். ஸோ வைப்பர்ஸ் அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலி அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டுமே போதும். நம்ம அதில் வந்துட்டு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் ஆட்டோ வைப்பர்ஸ் வேணுங்கிறக்காக சில வேரியன்ட்ஸ் நம்ம தாண்டி நம்ம போய் எடுக்கிறோம். ஸோ அதில் பெரிய நெசசிட்டியே கிடையாது. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம தேவைக்கப்போ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவலி ஆப்ரேட்டடு வைப்பர்ஸ் அண்டு ஹெட்லாம்ப்ஸ் இருந்தாவே போதுமானது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சீட் கன்வீனியன்ஸ். ஸோ சீட் கன்வீனியன்ட் 3 பேசஞ்சர்ஸ் சரியாக உட்கார முடியுமா அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருந்தாவே ஓகே. அது சப் 4 மீட்டராக இருக்கலாம், அது எபோவ் சப் 4 மீட்டராக இருக்கலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரியர் பூட் ஸ்பேஸ். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட் எவர் நிறைய லிட்டர்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு மினிமமாக நம்ம லாங் ட்ராவல் போகிறோமோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகிறோமோ ஸோ ஒரு ஏவரேஜான ஒரு லக்கேஜை கேரியர் பண்ணுற அளவுக்குள்ள நமக்கு பூட் ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆடியோ சிஸ்டம் சொல்கிறாங்க, ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கேமரா சொல்கிறாங்க, சில பேசிக் வெர்ஷன்ஸில் வராது அப்படின்னும் அதுவும் நோ ப்ராப்ளம். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் போகும்போது ஒரு சம் பேசிக் நீட்ஸுக்காக அதுக்கே வந்து எப்படி இருக்காங்க, அதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஆடியோ சிஸ்டம் ப்ளஸ் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் நமக்கு தேவையான பட்ஜெட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த கார் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எசென்சியல் நீட்ஸ். இது இருந்தாவே நம்ம ஒரு கார் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் வேணும், ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஏடாஸ் லெவல் வேணும், ஸோ சன்ரூஃப் வேணும், ஆல்சோ வென்டிலேட்டர் சீட்ஸ் வேணும், ஆட்டோமேட்டிக் ஏசி வேணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக மட்டும்தானே வழி. மோரோவர் இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.